வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சித்ரா ஏர்போர்ட் ஏரியா கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் அவினாசி ரோடு கோயம்புத்தூர். பாருங்க, நைட் டைம் இரவு சுமார் 9 மணி. கோயம்புத்தூர் அவினாசி ரோடு கேஎம்சிஹெச் பகுதி. நீங்கள் பார்த்துக்கணும் அவினாசி ரோடு. பாருங்கள், லெஃப்டில் வருங்க கரிபவன் நான்வெஜ் கடை உள்ளது. பாருங்கள், லெஃப்டில் வருங்க கரிபவன் நான்வெஜ் கடை உள்ளது. கோயம்புத்தூர் புகழ்பெற்ற கரிபவன் நான்வெஜ் கடை உள்ளது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரல் ரெசிடென்சி இருக்குது, முருகன் ரெசிடென்சி ஹோட்டல் இருக்குது. அதுக்கடுத்து ஆனந்தாஸ் ஹோட்டல் இருக்குது, கோயம்புத்தூர் புகழ்பெற்ற ஆனந்தாஸ் ஹோட்டல் இருக்குது. அடுத்துக்கடுத்து ஸ்டார் பிரியாணி உள்ளது. பாருங்கள், அதுக்கடுத்தாவது இண்டிகோ கொட்டாக் மகேந்திரா பேங்க் உள்ளது. நியூமின்ஸ் பர்னேஜ் கடை உள்ளது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி கடை உள்ளது. என்ஏ லாட்ஜ், அதுக்கு சிஎஸ்கே பேக்கரி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா மோட்டார் மாருதி கார் ஒர்க் ஷாப் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெல்லை லாலா ஸ்வீட் கடை, ஹோட்டல் செந்தூர் பார்க், ஸ்கோடா ஷோரூம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேங்கா பாடா பக்கத்தில் ஒயின் ஷாப் இருக்குது. பாருங்கள், அது பக்கத்தில் பேங்கா பாடா உள்ளது. நீங்கள் பார்த்து கொடுப்பது கோயம்புத்தூர் அவினாசி ரோடு சித்ரா ஏர்போர்ட் ஏரியா. நைட்டு இரவு 9 மணி. சித்ரா ஏர்போர்ட் ஏரியா. பாருங்கள், அது லெஃப்டில் போனால் சுமார் 500 மீட்டர் தூரத்தில் பாருங்கள் கோயம்புத்தூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் நுழைவாயில் தாருங்க. இந்த வழியாக தான் போகணும். பாருங்கள், அடுத்து அரவா பேக்கரி உள்ளது. 24 hours கடை அரவா பேக்கரி. இரவு 11 மணிக்கு வந்தால் சூடாக இங்கே வடை கிடைக்கும். இப்போது காலப்பட்டி ரோட்டில் அமைந்துள்ள நேரு நகர் செல்கிறேன். பாருங்கள், லெஃப்டில் பாருங்கள் லட்சுமி மெடிக்கல் உள்ளது. சித்ரா புகழ்பெற்ற லட்சுமி மெடிக்கல் உள்ளது. நான் நேரு நகர் செல்லும் காரணத்தால் இந்த இடத்துல யூட்டன் போடுகிறேன். ஆமாங்க, கோயம்புத்தூரில் நிறைய இடங்கள் சிக்னல் கிடையாது, எல்லா பக்கம் யூட்டன் தான். ஆனால் சித்ராவில் சிக்னல் இல்லை, யூட்டன் அடித்தான் போவேன். பாருங்கள், காவல்துறை போலீஸ் அதிகாரி உள்ளார். பாருங்கள், இந்த இடத்துல யூட்டன் போடுகிறேன். காலப்பட்டி ரோட்டில் அமைந்து நேர் நகர் செல்வதால் இந்த இடத்தில் யூட்டன் போடுகிறேன். அப்படியே கொஞ்சம் தூரம் போய் லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்தால் நேராக காலப்பட்டி நேரு நகர், காலப்பட்டி, அன்னூர், மேட்டுப்பாளையம் செல்லும் சாலை. பாருங்கள், இந்த இடத்துல வர லெஃப்ட் நிறைய கொடி கம்பமும் இருக்குது. நிறைய லெஃப்ட் எடுக்கணும். இதானுங்க காலப்பட்டி ரோட்டில் அமைந்துள்ள சித்ரா பஸ் ஸ்டாண்டு சொல்லலாம். பாருங்கள், பஸ்கார் நிறைய பேர் நின்றுக்கிறாங்க. பாருங்கள், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட்டில் நிறைய பூக்கடைகள் இருக்குது. இந்த இடத்துல இரவு பூக்கடை நிறைய இருக்கும். பாருங்கள், மாலை 5 மணிக்கு மேல் இங்கே பூக்கடைகள் கொண்டு வந்து போடுவாங்க. இதாங்க சித்ரா டெக்ஸ்டைல்ஸ் கேட். சித்ரா டெக்ஸ்டைல்ஸ் கேட். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கையேந்தி பவன் கடைகள். இந்த சித்ராவிலேருந்து காலப்பேட்டு ரோட்டில் சுமார் ஒரு நேர் வரைக்கும் இரவு 7 மணிக்கு மேல் வந்தால் நிறைய கையேந்தி பவன் கடைகள் இருக்கும். நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஏகப்பட்ட கடைகள் இருக்குது. சுமார் 1 கிலோமீட்டர் ஃபுல்லாமே கடையாக இருக்குது லெஃப்ட் சைடில். அடுத்துக்காக ரங்க அபார்ட்மெண்ட் வருதுங்க. பாருங்கள், இண்டஸ்ட்ரியல் பேங்க் இருக்குது. சவுத் இந்தியன் காபி ஹவுஸ் இருக்குது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கோயம்புத்தூர் அவினாசி ரோடு சித்ரா காலப்பட்டி ரோடு. மகேந்திரா பம்பு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் டெக்ஸ் பார்க் போகும். லெஃப்ட்டில் ஒரு ரோடு போக பாருங்க, அது டெக்ஸ் பார்க் போகும். இதில் ஓன டெக்ஸ் பார்க்கே போகும். பாருங்கள், ஏகப்பட்ட கடைகளுக்கு பாருங்கள், ஏகப்பட்ட கடைகளுக்கு தள்ளுவண்டி கடைகள் நிறைய இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே சாப்பிட்டுக்கலாம். இரவு 7 மணிக்கு மேலே இங்கே சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், லெஃப்ட்டில் வருங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குது, சிட்டி யூனியன் பேங்க் இருக்குது. இந்த காலப்பட்டி ரோட்டில் அமைந்துள்ளது. பாருங்கள், சுகுணா கல்யாண மண்டபம் உள்ளது. சுகுணா கல்யாண மண்டபம் நுழைவாயில். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கோயம்புத்தூர் அவினாசி ரோடு காலப்பட்டி ரோட்டில் அமைந்துள்ள நேரு நகர். நன்றி, வணக்கம்.